ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம திருப்பூரே கலக்கிட்டுருக்கக்கூடிய நம்ம லக்கி ட்ரீம்ஸ் தான் வந்திருக்கோங்க. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சர்ஸ் தான். ஸோ இவங்க லெகின், ஷேப்பர், இன்னர்வர்னு சொல்லிட்டு எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு அவங்களோட கலெக்ஷன்ஸ் தான் காட்டியிருக்கேன். லெகின்லாம் அவ்வளோ சூப்பரான ஃபேப்ரிக்ங்க. வாங்கி சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல கெட்டியான நல்ல தின்னான கிளாத்தில் பார்த்தீங்கன்னா செமையா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லக்கி ட்ரீம்ஸ் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா காதர்பேட்டைக்குள்ள வந்தீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுல இருந்து நேர் மேல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு லக்கி ட்ரீம்ஸ் தெரியுங்க. ஸோ ஷாப் மேலதான் இருக்கு. ஸோ இவங்களோட யூனிட் பாத்தீங்கன்னா எல்லாமே வீடியோல காட்டியிருக்கோம். ஸோ லெகின், ஷேப்பர், இன்னர்வேர்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. குயிக்கா ஷாப்பை விசிட் பண்ணி உங்களோட பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துக்கோங்க. லெகின்லாம் நீங்க இங்க வாங்கினீங்கன்னா வேற எங்கேயுமே போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு செம்ம சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூரே கலக்கிட்டு கூடிய லக்கி ட்ரீம்ஸ் தான் வந்திருக்கோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்க, நம்ம பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குங்க? பிசினஸ் நல்லா போகுது மேம். இப்போ ஃபெஸ்டிவல் சீசன். கண்டிப்பாங்க. சீசன் ஒண்ணா நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். நம்ம லெகின்ஸ்க்கு எப்பவுமே ஃபெஸ்டிவலே கிடையாதுங்க. ஃபெஸ்டிவலே இல்ல, 365 டேஸ் ரன்னிங் தான். எல்லாமே கலர்ஸ் ரன்னிங் தான். மாடல் எதுவுமே அவுட் ஆகாது. உங்களுக்கு 365 டேஸ் ஒரே மாதிரி ரன்னிங். நீங்க கோல்டன் பாக்கும்போது தெரியும். ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகி 3 to 4 டேஸ் தான் இருக்கு. லோ பிரைஸ் ஓடுறது எல்லாமே காலி ஆயிடுச்சு. ரீஃபில் இப்ப நாளைக்கு இருந்து ரீஃபில் ஆயிரும். டெய்லி கட்டிங் நடந்தே இருக்கும், டெய்லி ஸ்டிச்சிங் ஆயினே இருக்கும், போயினே இருக்கும். கண்டிப்பாங்க சார். நம்ம யூனிட் பத்தி சொல்லுங்க. நம்ம யூனிட் எங்க லொகேட் இருக்குங்க? யூனிட் இது என்னோட ஃபேக்டரி அவுட்லெட். ஓகேங்க சார். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காதர்பேட்டையில ஆதா ஸ்ட்ரீட்ல இருக்கு. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஒன்னாவது பிளாட்ஃபார்ம் இறங்கி நீங்க வெளியே வந்தீங்கன்னாக்கா இந்தியா லாட்ஜ் தெரியும். அது பக்கத்துல அன்னபூர்ணா ஹோட்டல். அதே ரோட்ல நீங்க நேரா வந்தீங்கன்னாக்கா 5வது பில்டிங் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா லக்கி ட்ரீம்ஸ் எழுதி போர்டு. ரயில்வே ஸ்டேஷன் நின்னாவே தெரியும். புரோக்கருங்களா அவங்களுக்கு கூட்ட தேவையில்ல, யாரும் கேட்க தேவையில்ல. ரைட் சைடுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது நீங்க யார்கிட்ட கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா பிசினஸ்ல காம்படிஷன். கண்டிப்பா கண்டிப்பா. எங்களோட எதிராளி யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க கேட்டா கூட, நீங்க பக்கத்துல நீங்க கேட்டா கூட யாரும் பில்டிங்ல இருக்கும். ஆனா மேலதான் போடு, மேல யாரும் பார்க்க முடியும். கேட்டா கூட தெரியாதுன்னு சொல்லிடுவோம். கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ நம்மளே நிரூபிக்கணும்னா நம்ம தரமான கலெக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம பிராண்ட் வெளியில குவாலிட்டியில உங்களுக்கு 1% கூட மைனஸ் ஆகாது. குவாலிட்டியில உங்க பிராண்ட் நான் பாத்திருக்கேங்க சார். ரியலைஸ் பண்ணிருக்கு தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்கே வந்திருக்கோங்க. சோ ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நூல் இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பினிஷிங் வரைக்கும் சார் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் நம்ம ஃபேக்டரில இருந்து தான் காதர்பேட்டையில் சேல் ஆகுது. வெளியில யாருமே கொடுக்கறது இல்ல. இங்க காதர்பேட்டையில் தான். ஏன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும்போது ஒரு ஷாப் தான். இன்னைக்கு 9 ஷாப்ஸ் இருக்கு. இந்த பக்கம் 5 ஷாப், அந்த பக்கம் 4 ஷாப்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கனாலே ஃபுல்லாவே சாரோட இடம் தான். சோ சாரோட பிராண்ட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க. நீங்க ஷாப்க்கு வந்தீங்கன்னா போதும். ஒரு வியாபாரம் பண்ற நோக்கம் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க இப்ப ரீட்டைலும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது மக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். 100-150 வீடியோக்கு மேல இருக்கு. நம்ம செஞ்சிருக்கோம். எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்றாங்க சார், ரீசேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேணும். என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அப்ப நம்ம ரொம்ப பிஸியா இருக்கும்போது அதுக்கு மேன் பவர் கம்மி எங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சர்ல இருந்து புடிச்சு சேல்ஸ்ல இருந்து எல்லாமே நாம பண்ணும்போது அதுக்கு ஒரு பீஸ் கேட்கும் போது ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது. இப்ப அதுக்குன்னு தனியா ஒரு ஆளை போட்டு அதுக்கு போன் போட்டு வீடியோ கால் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இப்ப இருக்கு. ஆனா மெயினா நம்மளோட எதுவுமே மாடல் அவுட் ஆகுது. 25+ மாடலுக்கு மேல இருக்கு. நல்லதா இருக்குங்க. கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 கலர்ஸ் இருக்கு மேடம். இப்போ 20 கலர்ஸ் இருந்தது, இன்னைக்கு 70 கலர்ஸ் இருக்கு. இல்ல லெகின்ல மோஸ்டா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 12 கலர் இருக்குன்னு நினைச்சோம். பட் ஆனா நீங்க 70ங்கும் போது எங்களுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகுது. 70 கலர்னும் போது உங்களுக்கு இங்கிலீஷ் கலர்ஸ்ல இருந்து பிடிச்சி எல்லா பெரிய பெரிய பிராண்ட்ல இருந்து பிடிச்சி எல்லாமே ஃபில்டர் பண்ணிருக்கோம். அது இல்லாம இந்த 2025ல காட்டன்ல 30 கலர்ஸ் தான் கொடுக்குறோம். அது 50 கலர்ஸ் கொடுக்குறோம். லைக்ரால என்ன கலர்ஸ் இருக்கோ சேம் டு சேம் அதே கலர்ஸ் தான் கொடுக்குறோம். சூப்பர். அது இப்பதான் ப்ரொடக்ஷன் நாளைக்குல இருந்து 4 நாளைக்கு தான் வரும். நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு வர்றப்ப அது லான்ச் ஆயிடும். சோ நீங்க ஏதாவது டவுட்னா கூட நீங்க டைரக்டா வாங்க. ஷாப்போட அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். ரீட்டைல் கஸ்டமரா இருக்கீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹோல்சேல் கஸ்டமரா இருக்கீங்கனாலும் ஹோல்சேல்னு போட்டு ஒரு நம்பர் கொடுத்திருப்பேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, நீங்க நம்ம லக்கி ட்ரீம்ஸோட கலெக்ஷன்ஸ் நீங்க பை பண்ணி விற்க முடியுங்க. சோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சார் நம்ம கிட்ட லெகின்ஸ் மட்டும் தானே, வேற என்ன பண்றீங்க? லெகின்ஸ்ல 25+ மாடல்ஸ் இருக்கு. சரிங்க சார். சாரி ஷேப் இருக்கு, பட்டியாலா இருக்கு, பிளாசோல 89 ரூபீஸ்ல ரயான் ஸ்டார்ட் ஆயிரும். பிக் சைஸ், சூப்பர் ஃப்ரீ சைஸஸ். அது இல்லாம உங்க வீடியோல ஒரு லான்ச்சிங் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம லான்ச் பண்ண போறோம்.
சூப்பருங்க. இந்த லக்கி ட்ரீம்ஸ்னா லக்கி மட்டும் தான் தெரியும் எல்லாருக்குமே. லக்கில வந்து 2 லக்கி இருக்கு. இதுல வந்து எல்சிக்கு வை தான் இருக்கும். ஆமாங்க சார். எல்டி இது வந்து நம்ம இங்க ஓபன் மார்க்கெட்ல கொடுப்போம். இங்க கொடுக்கறதுங்க. இங்க ஓபன் மார்க்கெட்ல மொத்தமா ஏன்னா இதே கொடுத்தா பிராண்ட் ரீச் ஆகட்டும். நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். சரிங்க சார். உங்களுக்கு சேல்ஸ் ஆகணும்னாக்கா இது மார்க்கெட்ல மக்களுக்கு தெரியணும். கண்டிப்பா நல்லா இருக்கு அப்பதான் அந்த கடை போய் கேட்பாங்க. கண்டிப்பா. அது வந்து நம்ம 8 இயர்ஸா மார்க்கெட்ல பண்ணிட்டோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ப்பா கொடுக்குறோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். சூப்பருங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வாங்க சார் அதர் ஸ்டேட் கொடுக்குறீங்களா? அதர் ஸ்டேட் ஆல் ஓவர் வேர்ல்ட் மொத்தமா கொடுக்குறோம். செமைங்க. துபாய் இப்ப பேசி இருக்கோம். ஓகேங்க. கேரளால இப்போ வந்து எல்லா இடத்துலயும் ஆயிருக்கு. அது வந்து இனிமேல் நம்ம பிசினஸ் பண்றதுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஒண்ணும் இல்ல 5 lakh rupees மட்டும் தான் இன்வெஸ்ட்மென்ட்ங்க. பெருசா இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது, பெருசா டிபாசிட் கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 5 லட்சம் ரூபாய் முடக்குனாக்கா லைஃப் டைம் இன்கம் உங்களுக்கு. எப்படிங்க சார் இப்ப நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லா அவங்க கிட்ட நீங்க போய் உங்ககிட்ட இங்கிருந்து அனுப்ப மாட்டீங்க. அங்க அவங்க கிட்ட தான் வாங்கணும். இந்த பொருள் வேணும்னாக்கா இந்த பிராண்ட் வேணும் அப்படின்னாக்கா சிங்கிள் பீஸ் கேட்டா கூட அங்கதான் போகணும். நம்ம கடைக்கு உள்ள இந்த சிங்கிள் பீஸ் கூட சேல் ஆகாது, பண்ண மாட்டோம். டைரக்டா கம்பெனி டு கம்பெனி தான் முழுக்க முழுக்க உங்களுக்காகவே. B2B மட்டும் தான் கொடுக்கும். ஓகே, இது மட்டும் தான் கொடுப்பீங்க. இது இந்த ப்ராடக்ட் இல்லங்க, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். இது டிஸ்ட்ரிபியூட்டர் இது மட்டும் தான் கிடைக்குங்க. இந்த பிராண்ட் கிடைக்காது. இது வந்து எவ்வளவு GSM வருதுங்க சார்? 180 ல இருந்து 220 வரைக்கும் GSM இருக்கு. 180 ல இருந்து 280 வரைக்கும் இருக்குங்க. சோ 220 வரைக்கும் இருக்கு. சாரி 220 தான் GSM. இந்த பிராண்ட் வாங்கணும்னா நீங்க அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வாங்கணும். சார் சமைங்க. ஒரு 5 லட்சம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா போதும். நீங்க அவங்க சூப்பரான மார்ஜின் எடுத்துக்கலாம். அடுத்த பிராண்ட்ல என்ன கிடைக்குதோ அதுக்கு டபுள் மார்ஜினா இருக்கும். அதுக்கு டபுளா சப்போர்ட் பண்ணுவோம். மீடியா சப்போர்ட் இருக்கட்டும், பேக்கிங் சப்போர்ட் இருக்கட்டும், டிராவலிங் சப்போர்ட் எல்லாமே பண்ணுவோம். அது எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம கொடுப்போம். கம்பெனில இருந்து கொடுப்போம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லான்ச் ஆகும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம கொடுப்போம். மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, அங்கே ஆட் கொடுக்கறதுக்கு, சோசியல் மீடியா ஆடெல்லாம் கம்பெனியா பண்ணும். உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்க ஸ்டாக் வச்சுக்கணும், சேல்ஸ் பண்ணணும். அவ்வளவுதாங்க சார். 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணனும், ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறீங்க, சேல்ஸ் மீதி அட்வர்டைஸ்மென்ட் எல்லாமே உங்க பொறுப்பு. எல்லாமே நாம பண்ணுவோம். ஏன்னா எங்களோட பிராண்ட் உங்ககிட்ட ஸ்டாக் இருந்தா நீங்க சேல் பண்ணுவோம். நீங்க எவ்வளவு அதிகமா சேல் பண்றீங்க அவ்வளவு உங்களுக்கு லாபம். ஒரு 40% 25% மார்ஜின். எக்ஸாம்பிள் 25% மார்ஜின் வச்சுங்களேன். ஒரு 5 lakh rupees பிசினஸ் பண்ணீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய் மாசம் எடுக்கலாம். மாசம் 25,000 50,000 நீங்க செலவு பண்ணா கூட 75,000 rupees உங்களுக்கு மார்ஜினா இருக்கும். நீங்க வேலை செய்யறதுக்கு துபாயில போக வேணாம், வேற மத்த இடத்துக்கு போக வேணாம், மத்தவங்க கீழே வேலை செய்ய தேவையில்லை. 4,50,000 ஸ்டாக்கை நம்ம கையோட கொடுத்துருவோம். மீதி 50,000 வந்து எங்களோட அட்வான்ஸ்ல இருக்கும். அது எப்படின்னாக்கா உங்களுக்கு 1 மந்த்துக்கு கிரெடிட் கொடுப்போம். 1 lakh rupees ஒரு பில் செக் வாங்கி தான் கொடுப்போம். 30 days டேட்ல நம்ம கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு எமர்ஜென்சி வேண்டிய ஐட்டம். இப்போ எவ்வளவு கலர் இருந்தா கூட இன்னும் கலர்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும், திருப்பி ரிப்பீட்டட் அமௌண்ட் போட தேவையில்லை. இந்த ஒரு பிசினஸ் அதுல இருந்தே எடுத்து அதுல இருந்தே பண்ணிக்கலாம். ஆனா அவங்க கரெக்டா கடையை திறந்து கரெக்டா சப்ளை பண்ணுவாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டு வீட்டுல போய் தூங்கினாக்கெல்லாம் ஆகாது. வீட்டுல வச்சு கூட வீடு பெருசா இருக்குன்னா வீட்டுல பண்ணிக்கலாம். ஆனா அவங்களுக்கு கெப்பாசிட்டி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க மாட்டோம். மெயினா டிஸ்ட்ரிபியூட்டர் போது ஹோல்சேல் சப்ளை பண்றதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா இல்லங்க. ஹோல்சேல் சப்ளை பண்றதுக்கு ஒரு 1000 கஸ்டமர் இருந்தாக்கா, ஒரு எக்ஸாம்பிள் 1000 கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருக்க கிளைண்ட்ஸ் இருக்காங்கனாக்கா அதுல வந்து 25% மட்டும் ஒர்க் பண்ணா போதும். ஒரு வீக்ல 25% ஒர்க் பண்ணாவே எங்களோட எப்படிங்க சார் அவங்களே வந்து எடுத்து போறாங்க, நம்ம அனுப்புற மாதிரி இருக்குங்களா? சப்ளை பண்ற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி சர்வீஸ் கொடுக்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீங்க சர்வீஸ் அவங்களுக்கு கிரெடிட்டும் கொடுத்து, இப்ப நான் உங்களுக்கு 1 மந்த் தரேன், அதே 1 மந்த் அவங்களுக்கும் கிரெடிட் கொடுத்து நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னாக்கா அவங்க இன்னும் அதிகமா பிசினஸ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி சர்வீஸ் கொடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிசினஸ் இருக்கும். இல்ல நான் இது போட்டுங்கன்னா இங்கே உட்காந்துருக்கோம் வந்து இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு உட்காந்தா கால் மேல் போட்டாக்கா வரும் எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு சாப்பிடணும். கண்டிப்பா காலைல மார்னிங் மட்டும் டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தா பத்தாது, மத்தியானம் வேணும், நைட் வேணும். அப்ப நாம போய் இறங்கி மார்க்கெட்ல ஒர்க் பண்ண மட்டும் தான் செய்யணும். சாரே ஆள் இருக்கு, நம்ம போய் வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு இல்லாம ஷாப்ல வந்து இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்மளும் நீங்களும் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து அதை பொறுப்பேக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம 5 லட்சம்ங்கிறது சும்மா காசு இல்லைங்க. 5 லட்சம் இன்னைக்கு எந்த பெரிய கம்பெனியோட நீங்க எதுவுமே எடுக்க முடியாதுங்க. 5 லட்சம் எங்குமே எடுக்க முடியாது. எங்களோட ப்ராடக்ட் எடுப்போம். இதுல வந்து 25+ மாடல்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம 5 மாடல்ஸ் சொல்ல போனா நம்மளே பண்ணலாம் மாட்டிருக்குங்க. அந்த அளவுக்கு செம சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காங்க. பிசினஸ் ஐடியா நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணணும், பட் ஆனா ஒரு கம்மியான பட்ஜெட்ல எப்படி பண்றதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் செமையான வாய்ப்பு. நீங்க எந்த ஊர்ல, ஈரோடா இருக்கலாம், திருப்பூர்ல இருக்கலாம், கோயம்புத்தூரா இருக்கலாம், நீங்க நியர்லி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும், என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி நான் சேல்ஸ் பண்ண தயாருங்க, எனக்கு வேலைன்னா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க கையில எடுத்துக்கலாம். சும்மா உட்காந்துறேன் நான் நீங்க செஞ்சு கொடுங்கன்னா முடியாது. சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு 5 lakhs கொடுத்து நீங்க அந்த பிசினஸ் வாங்கி அந்த கோயம்புத்தூர்ல நீங்க பிளாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எனக்கு லாஸ். அது அந்த கோயம்புத்தூர்ல 25 lakhs rupees ஒரு மந்த்லி பிசினஸ் கோயம்புத்தூர்ல நல்ல செய்யலனாக்க எனக்கு லாஸ்.
கண்டிப்பாங்க. சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க மட்டும் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார் நிறைய சப்போர்ட் பண்றாரு. சோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு பிசினஸ் ஐடியாவும் கொடுத்துறாரு, கஸ்டமர்ஸும் உங்களுக்கு புடிச்சு கொடுத்துறாங்க, அட்வைஸ்மெண்ட்டும் பண்றாங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டிங் பண்ணிருக்கோம். பேக தூக்கினா ஒரு கடையை சுத்தி மார்க்கெட் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி மார்க்கெட் பண்ணனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கும். ஒரு கடையை உட்காந்து 10 ஒரு கடையை எடுத்து உட்கார்ந்த இடத்துல நம்ம வந்து 2 கம்பெனியும் ஓனா போட்டிருக்கோம். சூப்பர். ஒரு கம்பெனி கிடையாது, 2 கம்பெனி இருக்கு. மேடம் வரும்போது ஒரு கம்பெனி தான் இருக்கு, இப்போ 2 கம்பெனி இருக்கு. சூப்பருங்க. நாங்க அடுத்த தடவை வரும்போது இன்னும் 2 கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் சார். நீங்க அந்த அளவுக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சர்டிபிகேட் கொடுத்தீங்க. ஏன்னா இது யாருமே கொடுத்தது இல்ல. மத்த கம்பெனி கொடுக்கும்போது பிக் பட்ஜெட்டா கொடுக்கும். கண்டிப்பா எதுவுமே இல்லாம பெஸ்ட் குவாலிட்டி. ஆனா இங்க எந்த நாம கொடுக்குறோமோ இதோட பெஸ்டா இருக்கும் குவாலிட்டி. உங்களுக்கு எந்த பெரிய அதுதான் முக்கியங்க. நீங்க எந்த பெரிய பிராண்ட் எடுத்தீங்கன்னா கூட அதோட ஒரு கை மேலதான் இருக்கும். அதே மாதிரி பிரைஸும் அப்படிதான். கண்டிப்பா நீங்க நம்ம லக்கி ட்ரீம்ஸ்ல நீங்க டீலர்ஷிப் வாங்கி சேல்ஸ் பண்றீங்கன்னா உண்மையாலுமே நீங்க அதுல இருந்து ஒரு டபுள் மடங்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு செம்ம சூப்பர் குவாலிட்டி, உங்களுக்கு கம்ப்ளைண்டே எதுவுமே வராதுங்க. அந்த அளவுக்கு ஓனா அவங்களோட நூல் சொந்தமா பார்த்து வாங்கி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர்ஸ் பண்றாங்க. ஸோ நம்பி வாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாராவது பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஸோ அவங்க கூட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, இது நம்ம டிஷர்ட்டும் பண்றோம். ஆமா, டிஷர்ட் பண்றோம். ஓகேங்க. ஒரு பண்டல்ல வந்து 50 பீஸ் வரும், 5 சைஸ் வரும், 80 ரூபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க. ஒரு பண்டல்ல இன்னுமே நிறைய இருக்கு. உங்களுக்கு சஸ்பென்ஸ் வீடியோவோட சென்ட்ரல்ல கொடுத்திருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் சஸ்பென்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதே மாதிரி பிளாசோ ஃபிக்ஸ் பண்ணது பெரிய சைஸ் செஞ்சிருக்கோம். 22 கேஜ்ல. இது நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இதே வேணும்னா கிடைக்காது. இது வந்து 34 பீஸ் தான். இது வந்து 9 கலர் வரும் உங்களுக்கு. எல்லாமே டிஃபரெண்ட் கலர்ஸா இருக்கும். ஸ்டாக் இருக்கிறது மட்டும் தான். ஓகேங்க சார். யார் வர்றாங்களா, இருக்கிற ஸ்டாக் இருக்கு, குவாண்டிட்டி இருக்கு. ஓகேங்க. லெகின்ஸ் வந்து 45 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகும். கிட்ஸோடது ISO சர்டிபிகேட்டோட வந்துரும் உங்களுக்கு. கிட்ஸோட லெகின்ஸ் 45 ரூபீஸ்ல கட் 4 இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அது பெருசா வரும்போது உங்களுக்கு அதோட 5 ரூபீஸ் உங்களுக்கு எக்ஸஸா வரும். 5 ரூபா எக்ஸஸா வரும். ஏன்னா பிரைஸ் வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வரும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களுக்கு செகண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. எலாஸ்டிக்ல இருந்து பிடிச்சி எல்லாமே ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. குழந்தைங்க சர்ப்ளஸ் துணியில எதுவுமே செய்யறது இல்ல, சர்ப்ளஸ் நூல் எடுத்து எதுவும் செய்யறது இல்ல, எல்லாமே ஃப்ரெஷ் மட்டும் தான் செய்வோம். இதுல வந்து 10 பீஸ் 10 கலரு ஒரு பண்டல்ல வரும். உங்களுக்கு ஒரு பண்டல்ல 10 பீஸ் 10 கலர் மிக்சிங்ல இருக்கும். எடுத்து சேல் பண்ணுவோம். ரீட்டைல் வேணும்னா ரீட்டைல் எடுத்து ரீட்டைல் வேணா ரீட்டைல் கொடுத்தா. ஆனா இதெல்லாம் நான் சொல்ற பிரைஸ் எல்லாமே வந்து ஹோல்சேலா தான் இருக்கும். ரீட்டைல் இந்த பிரைஸ் கொடுக்கும். ரீட்டைலுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகுங்க. இதெல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் சொல்லுவாங்க. ரொம்ப வீடியோல சொல்லுவாங்க ஒரு பீஸ் எடுத்தாலும் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறேன். அது ஏமாத்துற வேலை. நாம வந்து அப்படி கொடுக்கறது இல்ல. கடைக்காரங்க தான் பிசினஸ் செய்யறவங்களுக்கு தனியா ரேட். கண்டிப்பாங்க. ரீட்டைலர்ஸ்க்கு ரீட்டைல் பிரைஸ் தான் இருக்கும். ஹோல்சேல் வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரைஸ்ங்க. ரீட்டைலுக்கு உங்களுக்கு நம்பர் கொடுத்திருக்க ஸ்கிரீன்ல அதுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாங்க. எல்லாருமே நம்பர் இருக்கும். ஹோல்சேலுக்கு தனியா நம்பர் இருக்கும், ரீட்டைலுக்கு தனியா நம்பர் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தனியா நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே. என்ன டீடைல்ஸ்? இது வந்து லைக்ரா ஸ்டார்ட் ஆயிடும். மினிமம் அமௌண்ட் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணனும்? 5500 ரூபீஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு பிசினஸ் செய்யறவங்களுக்குனாக்கா உங்க வீடியோக்காக நான் சொல்றேன் 3500 கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர்ங்க சார். ஏன்னா அது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது கூட இல்லாதவங்க இருந்தாக்கா அவங்களுக்காக ரீசேல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த 2025ல ஒரு பீஸ் இருந்தா கூட நீங்க ஆனா நீங்க ரீசேலரா இருக்கணும். ஓகேங்க சார். வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணி நீங்க உங்க யூஸுக்கு கேட்டீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல கொடுக்க மாட்டேன். ரீசேலரா இருந்தாக்கா ஒன் டைம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் டைம் வந்து அவங்க இங்க இருந்தே நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். இப்ப சென்னை, இப்ப நீங்க கோயம்புத்தூர், சென்னையில இருந்து ஒரு ஆர்டர் வருது. சென்னையில இருந்து நீங்க கோயம்புத்தூர் எடுத்து அங்க இருந்து நீங்க டிஸ்பேச் பண்ண தேவையில்லை. நம்ம இங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். அதோட எல்லா காப்பியும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்க கஸ்டமர் கம்யூனிகேஷன் பண்ணி நீங்க சொல்ற கொரியர்ல விட்டுரும். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் டைமண்ட் கட். கிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். 90 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கிட்ஸ்ல மார்க்கெட்ல கொடுக்குறாங்க 70 60 கெல்லாம் கொடுக்குறாங்க. பட் எல்லாமே துணி வேற வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாா. ஏன்னாக்கா இந்த துணி வந்து 510 520 ரூபாங்க ஒரு கிலோ துணி. நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னாக்கா செகண்ட்ஸ் துணி கிடைக்கும் 320 ரூபா 270 ரூபாய் கிடைக்கும். அதுல செய்யலாம். ஆனா வந்து லைஃப் இருக்காது. கண்டிப்பாங்க. பார்க்கும்போது லைக்ரா தான் இருக்கும். ஆனா தண்ணியில போட்டாங்க நீங்க சொன்னீங்கல்ல ஓட்டை வந்துரும், ரிங்கல் வந்துரும். இதுல எதுவுமே வராது. உங்களுக்கு பபுள்ஸ் வராது, கலர் போவாது, அலர்ஜி பிரச்சனை இருக்காது. அவ்வளவு இதா இருக்கும். இது 10 பீஸ் 10 கலர்
10 பீஸ் 10 கலர் 10 பீஸ் 10 கலர் ஒரு சைஸ். ஓகேங்க சார். அப்படி வேணா எனக்கு ஒரு சைஸ்க்கு 5 பீஸ் வேணா 10 பீஸ் வேணா அப்படி வேணா கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது உமன்ஸோடது. ஓகேங்க. சிங்கிள் பீஸ் பேக்கிங் வரையும். சரிங்க. ISO சர்டிபிகேட் கம்பெனி. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் மேடம் எடுக்கும்போது இருக்கல, இப்பதான் இருக்கு. ISO 149 MRP வந்து 62 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 62 rupees வந்து 50 கலர்ஸ். ஃபர்ஸ்ட் 25 கலர் 12 கலர் போட்டாங்க, அதெல்லாம் வந்து சர்ப்ளஸ்ல தான் போடுவாங்க. எங்களுக்கு வந்து 50 கலர் வந்திருக்கு. L XL XXL எல்லா சைஸ்லயும் இருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணா கூட எடுத்துக்கலாம். காட்டன்ல கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல கூட உங்களுக்கு அந்த 62 ரூபாய் கொடுக்கும்போது பிராண்ட் நேம் இருக்குங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரேட் கம்மியா கொடுக்கும்போது எதுவுமே இருக்காது. இதுல அம்மா அப்பா பேர் எல்லாமே இருக்கும், டீடைல்ஸாவே இருக்கும், கம்பெனிக்கு என்னென்ன இருக்கோ. இதே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் சேல் பண்றோம். இதுல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்ல வந்து பாத்துக்கலாம், பக்காவா உங்களுக்கு கேப்பே இருக்காது. இந்த ஸ்டிச்சிங் பக்கத்துல என்ன பாத்தீங்க, ஸ்டிச்சிங்ல வந்து ஒரு பொடி கேப் இருக்காது உங்களுக்கு, அவ்வளவு பக்காவா இருக்கும். 62 ரூபாய் கொடுக்கும்போது 650 ரூபாய் விற்கிற ப்ராடக்டோட மதிப்பு இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாங்க. தண்ணியில போட்டா உங்களுக்கு பபிள்ஸ் வராது, சிங்கேஜ் ஆகாது, கலர் போகாது, மேக்ஸிமம் கலரே போகாது உங்களுக்கு. இது வந்து நம்ம 62 கொடுத்து மார்க்கெட்டோட சைஸ். நெக்ஸ்ட் வந்து எல்டிக்குன்னு தனியா ஒரு சைஸ் இருக்குங்க, பிராண்ட் சைஸ். 68 rupeesல ஸ்டார்ட் ஆகும் பிராண்ட் சைஸ். ஆமா, ஏன்னாக்கா எல்லாருமே XL XXL ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துறாங்க எல் சைஸுக்கு. நாம வந்து அப்படி கொடுக்கறதில்ல. அது வந்து அந்த சைஸஸ் வந்து பக்கா சைஸ் போடுறீங்கன்னா எல் எடுத்தா கூட போதுங்க. ஆமா, அது கரெக்டா இருக்கு. இது வந்து பிராண்ட் சைஸ். அது ஃபர்ஸ்ட் எடுத்தது XXL, இது வந்து XL சைஸ். இதுலயும் குவாலிட்டி வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கு. குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் பண்றதுல 62ல இதுல வந்து போதே தெரியுதுங்க சார். ஒரு 50 கலர்ஸ் இருக்குதுல. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் தாங்க. அதாவது கலர்ஸ் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு எதுமே இருக்காதுங்க. ஏன்னா அப்படியே ரெடியாக வார வாரம் சேஞ்ச் ஆகி டெய்லி நான் உங்களுக்கு கம்பெனி காட்டிடுறேன். டெய்லி பேக்கிங் நடக்கும். ஓகேங்க. எக்ஸ்போர்ட்டுக்கானது இருக்கு. இது வந்து நம்ம ஒரு புதுசா லான்ச் பண்ணோம், லவ்லி கோல்ட்னு சொல்லி. 180 GSM காட்டன்ல 98 rupees. 98. இதுல வந்து டைமண்ட் கட் வந்துரும். ஓகேங்க சார். அந்த ஸ்டிட்ச் வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்க. GSM வந்து 180 GSM வரும். எவ்வளவு சார் சேல் பண்ணலாம் இதெல்லாம்? இதெல்லாம் 299 MRP இருக்குங்க. உங்களுக்கு என்ன மார்ஜின் வேணும்? 100% வேணுமா? 50% மார்ஜின்னா 199 க்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்க. 100% வேணா 200 கொடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன மார்ஜின் வேணும் அந்த மார்ஜின்ல நீங்க கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் டைமண்ட் கட் வந்துரும். இதுல வந்து பயோ வாஷ்ல வந்து 125 rupees ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க. 125 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பல்கா எடுக்கிறவங்களுக்கு ஹோல்சேலருக்கு தனி ரேட்டா இருக்கும். 1000 2000 எடுக்கிறவங்களுக்கு இது ரேட்டு 115 rupees வரும். அது ஏன் சொல்றதுல ரேட்னாக்கா ஹோல்சேலர்ஸ் கண்டிப்பா நார்மலா இல்ல. 1000 2000 பீஸ் பல்கா எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரைஸ்ல வரும். உங்களுக்கு ரீசேலர்ஸ்க்கு எல்லாமே எவ்வளவு இஸ்திங்கன்னா கூட ஒண்ணுமே ஆகாது. ஸ்டிச்சிங் ஓபன் ஆகாது. 125 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். 125. இதுல ஆங்கிள் லென்த் வந்து 115 ரூபாங்க. சூப்பர்ங்க. பக்கா குவாலிட்டியா இருக்கும், பக்கா சைஸா இருக்கும், பிராண்ட் சைஸ்ல இருக்கும் உங்களுக்கு. L XL XXL 329 ரூபாய் MRP ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க சார். சோ இதுலயும் 50 கலர் இருக்கு இல்லைங்களா சார்? 70 கலர்ஸ். 70 கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு. நம்ம சைஸ் வந்து S ல இருந்து 5XL வரைக்கும் உமன்ஸ்க்கு இருக்கு. 5XL வரைக்கும் இருக்கு, 5XL வரைக்கும் இருக்கு. அது இப்போ லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. அது யாருக்கிட்ட இல்லைங்க. ஓகேங்க. 135 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 399 MRP வரும். இது எல்லாமே டைமண்ட் கட் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. டைமண்ட் கட் 10 ரூபாய் எச் வரும்போது உங்களுக்கு எல்லாமே டிஃபரெண்ட் சைஸா இருக்கும். இது எவ்வளவு நீங்க இஸ்திங்கனாக்கா உங்களுக்கு எதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு? 5XL சைஸ். 5XL வரைக்கும் இருக்குங்க. இது வேணா 7XL வேணா கூட பண்ணிக்கலாங்க. ஆனா சைஸ் அவங்க ஆர்டர் கொடுத்தா பண்ணிக்கலாங்க. இது என்ன சைஸ்? இது வந்து XXLங்க. XXL இவ்வளவு பெருசு இருக்கு. ஆமாங்க. 4XL சைஸ் மாதிரி இருக்கு. அது எல்லாமே பெரிய சைஸா தான் வரும் உங்களுக்கு. எல்லாமேலயும் டைமண்ட் கட் வருங்க. பயோ வாஷ் சிலிகான் வாஷ் ரெண்டுமே பண்றோம். ரெண்டு துணியிலயும் இருக்கு நம்ம கிட்ட. சில பேருக்கு பயோ வாஷ் சிலிகான் வாஷ் என்ன திக்னஸ்னாக்கா அதுல வந்து அந்த ஃபீலிங்ஸ் சில பேருக்கு திக்கா வேணும், சில பேருக்கு வந்து நைஸா வேணும், சாஃப்டா வேணும். ரெண்டுமே சாஃப்டா தான் இருக்கும். போடும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் உங்களுக்கு. எப்பயுமே துணி வந்து கூலா இருக்கும். கொஞ்சம் பல்ஜா தெரியுங்க. கொஞ்சம் கெட்டியா வேணும்னு நினைப்பாங்க. கெட்டியா வேணும்னு கேக்குறாங்க. ஆனா அதுமே ஆமா ரெண்டுமே நான் செஞ்சிருக்கேன். நீங்க பெரிய பெரிய பிராண்ட் எடுத்து இது கூட கம்பேர் பண்ணிக்கலாங்க. பிராண்ட் பேர் இப்ப நம்ம எல்லா மாடலையும் இப்போ டின்பர்ஸ் இருக்கட்டும், கோ கலர்ஸ் இருக்கட்டும், பிரிஸ்மா இருக்கட்டும், அவங்களோட மாடல் எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். எல்லாமே மாடல் இருக்கு இப்போ நம்ம கிட்ட. அந்த துணி மாதிரி துணி அதோட நல்லா இருக்குங்க. அவங்க நேம் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஆனா துணி வந்து அதோட பெஸ்ட். ஓகே ஓகேங்க சார். இது வந்து 3XLங்க. 3XL. இதுல டைமண்ட் கட். எல்லாத்துலயும் டைமண்ட் கட் வந்துரும். லைக்ரானும் போது உங்களுக்கு டைமண்ட் கட் ஃபுல்லா வந்துரும். உங்களுக்கு 135 மேல வர்றது எல்லாமே டைமண்ட் கட் வந்துரும். சைஸ் வைஸ் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். 3XL பாத்தீங்க எவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி இருக்கு. குவாலிட்டில வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்றது இல்லைங்க. ஸ்டிச்சிங் கேரண்டி எல்லாம் ரேட் ரொம்ப சீப்பா தான் சார் கொடுத்துட்டு இருக்கீங்க.
ரேட் சீப் பண்றதுக்கு போயிட்டா குவாலிட்டி பிராண்ட் ரீச் ஆகட்டும். சீப் பண்ணும்போது பிராண்ட் ரீச் ஆகட்டும். அதுக்காக தான் கம்மியா கொடுக்குறீங்க சார். ஏன்னா பிராண்ட் ரீச் ஆகட்டும் சொல்லிட்டு அந்த ஒரு பிரைசிங்ல கொடுக்குறோம். கண்டிப்பாங்க. சோ வீடியோ பாக்குற உங்களுக்கும் தெரியுங்க. சோ திருப்பூர் வந்தீங்கன்னா டைரக்டா விசிட் பண்ணி நீங்க ஃபேப்ரிக்க ஃபீல் பண்ணி பார்த்து எடுக்கலாங்க. 100% அவங்க வந்து ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போலாம். கண்டிப்பாங்க. இல்ல அப்படி நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு பீஸ் வாங்கிக்கணும் ரீட்டைல்ல அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நாள் இங்க இருந்து எடுத்துட்டு போலாம். நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்கு அனுப்புறது ஒண்ணு விக்கிறது ஒண்ணு இல்ல. அங்க மேனுஃபேக்சரிங் என்ன ஆகுதோ அதுதான் இங்க வச்சு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னாக்கா நம்ம என்ன வீடியோல காமிக்கிறோமோ அது யூடியூபா இருக்கிறோம். 100 சேனலுக்கு மேல இப்ப இருக்கு. ஏன்னா இப்ப எங்களை நம்பி யாரும் வர மாட்டாங்க, உங்களை நம்பி தான் வருவாங்க. நீங்க வீடியோ போடும்போது உங்க மேலதான் ஒரு நம்பிக்கை. ஆனா உங்களை நம்பி தான் இங்க வருவாங்க. கடை இருக்கா இல்லையா, ப்ராடக்ட் கொடுப்பாங்களா இல்லையா, அந்த ஒரு கான்செப்ட்ல வருவாங்க. அதுல கேரண்டி வந்து கஸ்டமர் எடுத்துட்டு போய் கலர் போயிடுச்சு, ஸ்டிச்சிங் ஓபன் ஆயிடுச்சு, வாங்கி வச்சுக்குங்க. அவங்களுக்கு புது பீஸ் கொடுங்க, அவங்க சாப்பாடு பஸ் பேர் ஆட்டோ பேர் கொடுங்க, கம்பெனி பே பண்ணும். துணியில யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. நாம வந்து 100% கேரண்டி கொடுக்குறோம். ஏன்னாக்க இது நாம தான் செய்யுது. கண்டிப்பா. அப்ப வெளியில வாங்கி செய்யும் போது நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது, கொடுக்க முடியாது, சொல்லலாம் 50 சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு நாள் ஜிஎஸ்எம் 70 கலருக்கு 70 கலர் ஜிஎஸ்எம் பாத்துட்டு இருப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு இது இருந்தாங்க. இது வந்து 125ல இருந்து டைமண்ட் கட்ல ஆங்கிள் லென்த் ஸ்டார்ட் ஆயிடும். 115ல இருந்து ஆங்கிள் லென்த் இருக்கு நம்ம கிட்ட. அது இல்லாம டைமண்ட் கட்ல வரும்போது 125 ரூபீஸ்ல சிலிகான் வாஷ்ல ஸ்டார்ட் ஆயிடும். சிலிகான் வாஷ்ல ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. அது இல்லாம ஃப்ரீ சைஸ். இது ஃப்ரீ சைஸ். இது வந்து நார்மலா நார்த் இந்தியால ஒரு கம்பெனி இருக்குங்க, லேரான்னு சொல்லி. இது வந்து நார்த் இந்தியா செய்யறோம். ஃப்ரீ சைஸா வரும். இது வந்து ரூபி கட்னு சொல்லுவோம். ரூபி கட்னா இதுல ஒரு கட்டிங் இருக்குங்க. ஃபுல்லா நீங்க பக்கத்துல பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. மேல ஸ்டிச்சிங்ல இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரீயா. ஆமா, இது ஃப்ரீ சைஸ். அதே மாதிரி எல்டியோட லோகோ வந்துரும் உங்களுக்கு. இதுல கூட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஆனா லேரான்னு சொல்ற கம்பெனி கூட ரோப் கொடுக்கலங்க, நம்ம ரோப் கொடுத்துருக்கோம். ஏன்னா கம்பெனி என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு மேல ஒரு கையா அதிகமாக கொடுத்துருக்கோம். இது பேக் சைடு கூட உங்களுக்கு 4-5 வந்துருக்கும். ஸ்டிச்சிங் எவ்வளவு இருக்கு பாருங்க. இது நார்த் இந்தியா வேண்டி செஞ்சது. நார்த் இந்தியா மாடல் தான் போகுது. பொறுத்துங்க 3/4 கேப்ரி 200 GSM ல வரும் உங்களுக்கு. எல்லாமே எல்டி பிராண்ட் வந்துருதுங்க. எல்லாத்துலயும் பிராண்ட் வந்துரும் உங்களுக்கு. 135 மேல போகும்போது எல்லாத்துலயும் எல்டி வந்துரும். ஃபுல்லாவே லோகோ எல்லாமே வந்துரும். இந்த பெல்ட் எல்லாம் வந்து இது வந்து நியூ டார்லிங் சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த அதோட மாடல் இது. நான் சொல்றேன் எல்லா பெரிய பெரிய பிராண்ட் என்ன இருக்கோ அதோட உங்களுக்கு மாடலா இருக்கும். கீழே வந்து லெக்ல லோகோ இருக்கும். எல்டியோட லோகோஸ் வந்துரும் உங்களுக்கு. இல்ல நானா டிசைன், வேற யாருமே இல்ல. டிசைனிங் எல்லாம் நாம தான். அந்த மாதிரி டிசைனிங் எல்லாம் வேற யாரும் இல்ல. இது வந்து சாரி ஷேப்பர். 185 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் சைஸஸ் ஸ்டார்ட் ஆகும். எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வேரியஸ் வந்து 10 எச் வரும் உங்களுக்கு. 185 ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பக்கா ஃபுல்லாவே சிலிகான் வாஷ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. இதோட பேக்கிங் ISO சர்டிஃபைட் கம்பெனி எல்லாமே. ஆமா, எல்லாமே இதுல மென்ஷன் பண்ணி. எனக்கு தெரிஞ்ச லெகின்க்கு ISO சர்டிஃபைட் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாம தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் அனுப்புறதுனால அது வேணும்னு சொன்னாங்க, அதனால அது எடுத்தோம். இது வந்து ஃபிஷ் கட்ல வந்துரும் உங்களுக்கு. இது வந்து சாரி ஷேப்பர். ஓகேங்க சார். ஸ்டார்டிங் சைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். 185 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகும். 195 வரைக்கும் இந்த ரேஞ்ச் இருக்கு. ஓகேங்க. இது எல்லாம் சிலிகான் வாஷ் மட்டும் தான் வரும். நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்க. எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுக்கு. சைஸஸ் எல்லாமே 450 வரைக்கும் தாராளமா சேல்ஸ் பண்ணுவாங்க. 500 MRP இருக்கு. 400 மேல MRP இருக்கு. உங்களுக்கு MRP உங்களுக்கு மார்ஜின் எல்லாம் சேல்ஸ் திறமை தாங்க. ஆமா, சேல்ஸ் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வேணுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். எல்லாம் 2-3 மடங்கு ப்ராஃபிட் வச்சு சேல். ப்ராஃபிட்னாக உங்க கடை இருந்தாக வச்சுக்கலாங்க. கடைக்கு வந்து செலவு இருக்கு. நம்ம சொல்லுவோம் 100 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய் விற்கலாம். ஏசி போட்டு கரண்ட் பில்லு ஸ்டாஃபும் செலவு எதுவுமே கிடைக்காது. ஆனா குடுக்குற ப்ராடக்ட் நல்லா இருக்கணும். இது வந்து பென்சில் ஃபிட் பேண்டிங். இது சிலிகான் வாஷ் தான் வரும் உங்களுக்கு. சிலிகான் வாஷ் நான் சிலிகான் வாஷ் மென்ஷன் பண்ணிருப்பீங்க. GSM எல்லாமே இதுல எல்லாமே மென்ஷன் இருக்கும். பேக்கெட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே நீங்களே வந்து பார்த்து நீங்களே வந்து பாத்துக்கலாம். வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இதுல 2 பாக்கெட் வரும். 2 மொபைல் ஈஸியா வச்சுக்கலாம். நாட் வந்துரும் உங்களுக்கு. சாமாங்க பக்கா குவாலிட்டியா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு எல்டியோட பிராண்ட் லோகோ வந்துரும். ஓகேங்க சார். பிராண்ட் லோகோ வந்துரும். 2 பாக்கெட் வச்சுக்கலாம். இது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 சைஸ்ங்க. ஓகேங்க. இது ஆங்கிள் லென்த்ல வரும். மொபைல் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாதுங்க. மத்த எல்லாம் போட்டாக்க மொபைல் வந்துரும். நீங்க பைக்ல உட்காந்தீங்கன்னா வெளியே வந்துரும். இதை வந்தாக்க கரெக்டா உட்காந்துரும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு ஸ்பேஸ் விட்டு பண்ணிருக்கோம். ரெண்டாவது வந்து இதுல டைமண்ட் கட் வந்துரும். மூணாவது வந்து உள்ள இருக்கிற பாக்கெட் வர துணி எல்லாமே இதுதான் இருக்கும். தையல் எல்லாமே வந்து 5 thread ஓவர்லாக் தான் பண்ணிருக்கோம். த்ரெட் எல்லாம் வெளிய வரும். எல்லாமே இருக்கும் சார். ஏன்னா இதுல வந்து எல்லாமே பக்கா இருக்கு. பிரைஸ் வருதுங்க சார்? அது வந்து 185 ல ஸ்டார்ட் ஆகும். 185 ல ஸ்டார்ட்.
இது வந்து ஷிம்மர் லெகின்ஸ்ங்க. நம்ம தயாரிக்கிறோம் சார். 11 கலர் இருக்கு. 499 MRP வரும். 165 rupees ரேட் வரும். இதுல கூட உங்களுக்கு டைமண்ட் கட் வந்துரும். LXL XXL. சூப்பருங்க. இது ஸ்டார்டிங் பிரைஸ்ங்க சார் 165 rupees. சமங்க. பெல்ட் மாடல் இது. எத்தனை கலர்ஸ் வருதுங்க சார் இதுல? 11 கலர்ஸ் இருக்கு. இப்போதைக்கு ஸ்டாக் வந்து 14 கலர் இருக்குங்க. ஓகேங்க. இது வந்து 200 GSMல சோனா கோல்ட் சொல்லுங்க மாடல் 145 rupees ரேட் வரும். ஓகே 145. ஹோல்சேலிங் எல்லாமே ரீட்டைல் கொடுக்கறதுல கடைக்காரங்க மட்டும் தான் இந்த சொல்ற ரேட் எல்லாமே ஹோல்சேல் தான். ஆமா எல்லாமே ஹோல்சேல் மட்டும். தனி ரேட்டுங்க. அது கேட்கும். ரீட்டைல் நம்ம தனி ரேட்டா கால் பண்ணாங்க உங்களுக்கு ரேட் கொடுத்துருவோம். இது பெல்ட் மாடல் வந்துரும் உங்களுக்கு. கம்பெனியோட லோகோ வந்துரும் உங்களுக்கு. இதுல எல்லாம் ஸ்டிச்சிங் வந்து 3 ஸ்டிச் வந்துருங்க. 3 ஸ்டிச்சிங் வந்துரும் உங்களுக்கு. கிளாத் கம்பெனில இது வந்து 200 GSM வரும். ஃபேப்ரிக் பெல்ட் மாடல். சூப்பரா இருக்கு. உள்ள மஃப்லான் வந்துரும். எல்லாத்துலயும் உங்களுக்கு மஃப்லான் வந்துருங்க. ஓகேங்க சார். மஃப்லான் கூட செகண்ட் வாங்குறதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வாங்குறோம். ஸ்டிச்சிங்கே ஓபன் ஆகாது. 100% கேரண்டில கொடுப்போம். என்எஸ்ல கூட உங்களுக்கு ஒரே ஃபிளெக்ஸியா இருக்குன்னா ஒரே மாதிரி ஃபேப்ரிக். GSM ஆமா. ஏன்னா மத்த எடுக்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரே மாதிரியா இருக்கும். ஓகேங்க. இது வந்து பிரிஸ்மாவோட மாடலுங்க. பிரிஸ்மா பீஸ் கிடையாதுங்க. எங்களோட பிராண்ட் தான். அதோட மாடல் காப்பி கூட கிடையாது. அதோட ஒரு மாடல். ஏன் சொல்றோம்னா ஆமா ஏன்னா பெரிய பெரிய பிராண்ட் நேம் எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த ஒரு மாடல் நேம் சொன்னாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த மாதிரி மாடல் குவாலிட்டி வேணும்னு கேட்பாங்க. அதோட குவாலிட்டி பெஸ்டா இருக்குங்க. 165 ஸ்டார்ட் ஆகும். இதுல கூட பிராண்ட் லோகோ வந்துரும் உங்களுக்கு. கால்ல லோகோ வந்துரும். டைமண்ட் கட் வந்துரும். பிரிஸ்மால அவ்வளவு பெரிய கம்பெனி கூட டைமண்ட் கட் இருக்காதுங்க. நம்ம டைமண்ட் கட் வந்துரும். ஏன்னா எங்களோட பீஸோட ஹைலைட் தான் டைமண்ட் கட் தாங்க. கண்டிப்பா நீ இது கூட எவ்வளவு இஸ்தா கூட உங்களுக்கு கம்ப்ளைண்டே வராதுங்க. 100% ஒரு 1000 பீஸ்ல ஒரு பீஸ் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி தான் செய்யறோம். இது வந்து 180 GSMல சரிங்க சார். ட்வின் பர்ட்ஸோட மாடல். ட்வின் பர்ட்ஸோட மாடல். அது கூட காப்பி கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து பெல்ட் மட்டும் தான் மாடல். இதுலயும் வந்து எங்களோட லோகோ இருக்கும். டைமண்ட் கட் வந்துரும். எங்களுக்குன்னு தனியா ஒரு ட்ரேட் மார்க் இருக்கு. எங்களுக்குன்னு தனியா மார்க்கெட் இருக்கு. நேம் இருக்கு. இதுக்கு மேல 200 GSM எல்லாமே கால்ல லோகோ வந்துரும் உங்களுக்கு. இது வந்துரும். அதே மாதிரி மஃப்லான் டைப் வந்துரும் உங்களுக்கு. ஸ்டிச்சிங் பெரிய கம்பெனில கூட இல்லைங்க. அவங்க கூட கொடுத்தது இல்ல. நாம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸா ஒண்ணு செஞ்சிருக்கோம். ஆமாங்க சார். ஆமாங்க. ஒரு ஸ்டிச்சிங் பண்ணாவோ அட்வான்ஸ் காட்டுற மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏன்னா அதுல வந்து எல்லாருமே ஒரே மாதிரி கொடுத்தா கரெக்டா இருக்காது. நம்ம வரும்போது இதுல வந்து எல்டியோட லோகோ வந்துரும். இது எல்டியோட பிரீமியம் குவாலிட்டி 200 GSM. ஓகேங்க சார். இப்போ நீங்க என்ன பாத்தீங்களோ அதோட ஹெவியா இருக்கும் குவாலிட்டி. துணி திக்கா இருக்கும். கொஞ்சம் துணி திக்கா கேக்குறவங்களுக்கு ஆமா. இது ரெடி டு ஸ்டாக் இருக்குங்க சார். ரெடி டு ஸ்டாக் எல்லாமே ரெடி டு ஸ்டாக் தான். கலர் இல்லாதது நம்ம செஞ்சுக்கலாம். ஆர்டர் பேஸும் பண்றோம். ஓகே. இதுல கூட லோகோ வந்துரும். கால்ல உங்களுக்கு டைமண்ட் கட் வந்துரும். ஓகேங்க. ஏன்னா பிரீமியம் குவாலிட்டி வரும்போது உங்களுக்கு ஒரு பொட்டிக்ல இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்கும். பிராண்ட் நேம் இருக்கும். பெல்ட் எல்லா டிம்பர்ஸோட பெல்ட் 40 mm பெல்ட்ல வந்துரும். குவாலிட்டி வைஸ்ல எந்த இதுவும் இருக்காது. காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. பண்றது இல்லைங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 5 ரூபா கம்மி பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன். ஏன்னா பிரைஸ் வந்து மார்க்கெட்டோட லோ பிரைஸா வச்சிருக்கோம். கீழ்கடையில வந்து 145 ரூபா, நம்ம கிட்ட 125 ரூபா, 20 ரூபா கம்மியில கொடுக்குறோம். காட்டன் வந்து 78 ரூபா கொடுக்குறோம், நம்ம 68 கொடுக்கும். 10 ரூபா கம்மியில கொடுக்கும் போது அவங்களோட குவாலிட்டியா இருக்கும். இது வந்து குர்த்தி பேண்ட்டுங்க. குர்த்தி பேண்ட். சூப்பர். இது ட்ரெண்ட். காட்டன் ஸ்லப் லைக்ரான்னு சொல்லுவோம். லைக்ரா இருக்குதுல ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. அதாங்க இப்போ இத ட்ரெண்டுங்க. ஆமா, காட்டன்லயே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது ட்ரெண்டுங்க சார். ஆமா, 899 இருக்கு. மால் ட்ரெண்ட்ஸ்ல நம்ம பாத்துறோம். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ஸ்ல பார்த்தது என்கிட்ட இருக்குங்க. அது அந்த மாடல் இப்ப லான்ச் பண்ண போறாங்க. அந்த மாடல் கூட இருக்கு. அது ஒரே கலர் தான். உங்க சேனல்ல இதுவரை கொடுத்ததுல சாம்பிள் தான் ஸ்டிச்சா வந்து 2 பாக்கெட் வந்துரும். உங்களுக்கு இங்க கட்டிங் வந்துரும். 195 rupees ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஆங்கிள் ஃபிட் வந்துருங்க. ஆங்கிள் ஃபிட் தாங்க. L XL XXL 3XL. ஓகே. ஆமா, 195 இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஆமா, குடுப்போம் எல்லாம் செய்தது. இப்ப நீங்க சொன்னீங்க ட்ரெண்ட்ஸ் குடுக்குறோம். ட்ரெண்ட்ஸ் கூட நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ட்ரெண்ட்ஸ்ல இருக்கும். ஓகேங்க சார். S ல இருந்து 3XL வரைக்கும் சைஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்க சார். ஒரே கலர் தான் இது. ஏன்னா பல்கா உங்களுக்கு செய்யறதுனால மத்த பீஸ் நம்ம கிட்ட இருக்கு. சார் வாவ் சூப்பருங்க. ட்ரெண்ட்ஸ்ல நீங்க என்ன அடிக்கிறீங்க அது 3XL சைஸ். பேக் சைடு வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் காட்டன் மாதிரி இருக்குங்க. காட்டன் தான். காட்டன். ஆமா, சமைங்க. காதி காட்டன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பேக் சைடு எலாஸ்டிக் வந்துரும் உங்களுக்கு. அட்ஜஸ்டபிள் நாட் இருக்கு. இது இப்பதான் லான்ச்ங்க. இது வரைக்கும் மார்க்கெட்ல கொடுக்கலங்க. ரொம்ப சூப்பரா. ஆமா, சம்மருக்கு சூப்பரா இருக்கு. இது ஒரே கலர் தான் வரும். இது வேணா நம்ம வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கலாம். இது வந்து ஹோல்சேலுக்கு தான் மேலா கொடுக்குறோம். இங்க வந்து உங்களுக்கு S ல இருந்து 3XL வரைக்கும். சார் ரீட்டைல் கேட்டா கொடுப்பீங்களா? ரீட்டைலுக்கு கொடுக்கறது இல்லைங்க இப்போ. ஒன்லி ஹோல்சேல்.
ரீட்டைல் கொடுத்தா ஒரு பீஸா கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுக்குறேன். என்ன சைஸ் இருக்குங்க சார்? S ல இருந்து 3XL வரைக்கும் இருக்கு. இது பிரைஸ் வருதுங்க. பிரைஸ் இது 195 ல ஸ்டார்ட் ஆகும். 195. ஓகே. இது MRP ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க ட்ரெண்ட்ஸ்ல போய் எடுத்தீங்கன்னாக்கா 799. ஆமா ஆமாங்க. 799 நார்மல் ஸ்டார்டிங் ரேஞ்ச். 899 899 999 தான் கொடுக்குறாங்க. இது உங்க வீடியோ தான் லான்ச் பண்றாங்க. இது சூப்பருங்க. அது வந்து ஒரே கலர் தான். ஏன்னா ஒரு கலர் தான். இது வந்து பட்டியாலா பேக்கிங். பட்டியாலா பேக்கிங். நீங்க பாத்துருப்பீங்க எல்லா வீடியோல 89 ரூபாய் கொடுக்குறேன், 70 ரூபாய் கொடுக்குறேன். இதோட கவர்ல இருந்து பிடிச்சி பேக்கிங்ல இருந்து பிடிச்சி எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஓகே. 105 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்க சார். மத்த கம்பெனியோட நம்ம ரேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா சைஸ் குவாலிட்டி வைஸ்ல நோ 100%. இப்போ இந்த ஃபில்ட் வந்து இருக்கு. நீங்க இஸ்டாக உங்களுக்கு தையல் ஒடியும். நீங்க எப்படி இஸ்டாக உங்களுக்கு சவுண்ட் வராது, ஒடியாது. நீங்க யாருன்னா வந்து ஆனா கூட இஸ்ட் பாத்துக்கலாம். சாஃப்டா இருக்குங்க. சாஃப்டா இருக்கும். விஸ்கோஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் இதுல வந்து 100% விஸ்கோஸ், டைமண்ட் விஸ்கோஸ். ஓகேங்க சார். இது பிராண்ட் பபிள்ஸ் வராது. உங்களுக்கு மஃப்லான் டேப் போட்டுருப்போம், நாட் போட்டுருக்கோம். இதுல கூட எல்டி நேம் இல்லாம எதுவுமே இருக்காது. ஓகேங்க சார். வெளியில இருந்து எடுக்கிற பொருள் மட்டும் தான் இருக்காது. ஓகேங்க. ஆமா. ஜெகின்ஸ்ல வந்து கூட உங்களுக்கு 75 ரிப் ஜெகின்ஸ். ஓ இதுங்க. நீங்க ரொம்ப யூடியூப்ல பார்த்து 56 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு அதே. ஆமா. அதே நீங்க பக்கத்துல இருந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லா பபிள்ஸ் இருக்கும். இதுல எவ்வளவு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் இல்லைங்க. பபிள்ஸே இருக்காது. நீங்க கேமரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் தெரியாதுங்க. இதுல கூட வந்து எல்டியோட லோகோ வந்துடும் உங்களுக்கு. இது பாருங்க எல்டியோட லோகோ. ஏன்னா எல்டியோட லோகோ நம்ம போனோம்னாக்க பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். கண்டிப்பாங்க. இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்ப நீங்க போட்டுக்கலாம், உங்க சைஸ்க்கு போட்டுக்கலாம். 4XL வரைக்கும் இது போட்டுக்கலாம். ஓ இதோட சைஸ் பாத்துங்க. சூப்பர். இந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு. இது ட்ரெண்ட் தாங்க. இப்ப ட்ரெண்ட் இதுல வந்து 10 கலர், ஒரு பண்டலுக்கு 10 பீஸ், 10 கலர். 75 ரூபீஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச். ஓகேங்க. பட் ஆனா லெகின் வந்து ரொம்ப டைட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க, இத வாங்கிக்கலாம். லெகின் டைட்டா இருந்தா இது வாங்கிக்கலாம். சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு. சோ இது எவ்வளவு கேட்டாலும் பீசஸ் கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் தானே. 89 ரூபீஸ் தான் பிளாசோ ரேர் பிளாசோ. வாவ் சமிங்க. 89 ரூபீஸ். 89 ரூபீஸ் ஹோல்சேலுங்க. 89 98. இது ரீட்டைல் கடை கொடுப்பீங்களாங்க சார்? கொடுக்கலாம். அது பண்டல் டு பண்டல் தான் இருக்கும். ஓ பண்டல் 89 98 ரெண்டு மாடல் இருக்குங்க இதுல. ஓகேங்க. ஆனா பண்டல் 10 பீஸ். பண்டல் தான் எடுக்கணுங்க. ஓகே. அதே மாதிரி அதுல பிளைன் இருக்கு, 120 ல இருக்கு. சரிங்க. ஓ 98 இருக்கு. ஆமா. சூப்பரா இருக்கு சார். சைஸ் கலர் எல்லாமே ஸ்டிச்சிங்ல எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த கலர்லாம் கிடைக்காது. ரீட்டைல்னா எல்லாமே பண்டல் கட்டி இருக்கு. எல்லாமே ஓபன் பண்ணி கொடுக்க வேண்டியா இருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு. நிச்சயமாயிரும் இல்லையா? ஆமா. இது வந்து செலினா 100 110 பிரைஸ். செமையா இருக்கு சார். சமிங்க சார். சோ குவாலிட்டி வைஸ்ல வந்து உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. ஸ்டிச்சிங்ல வந்து உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. எல்லாம் பக்காவா இருக்கு. ஸ்டிச்சிங் நீங்க பாத்துக்கலாம். இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க சார். இது பிளாசோ வந்து 120 ல ஸ்டார்ட் ஆகுது. 22 கேஜ். ஆனா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. துணி கையில பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், கம்பளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்குங்க சார். சூப்பரா இருக்கு. ஏன்னா அதோட குவாலிட்டி வைஸ் டிஃபரெண்டா இருக்கு. ரேன் தான். சம்மர்ல நிறைய பேர் இது வாங்கிக்கலாங்க. இது வந்து எலிஃபண்ட் பிளாசோங்க. ஓ எலிஃபண்ட் பிளாசோ சார். எலிஃபண்ட் பிளாசோ பெருசா இருக்கு. இதுல கூட லோகோ இருக்கு. எல்டியோட லோகோ வந்துரும் உங்களுக்கு. இதெல்லாம் எல்டியோட மேனுஃபேக்சரிங் தான். ஓகேங்க. சமிங்க. நைட் செட் வந்து 195 ரூபீஸ். சரிங்க சார். ஆமா செட். இது வந்து எக்ஸ்போர்ட் துணிங்க. வெளியூர்ல இருந்து வர துணி. இது பேண்ட் ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. எஸ் எம் எல் எக்ஸ்எல் செம சாஃப்ட். அப்படியே இந்த சம்மர் கையில தொட்டாலே அவ்வளவு சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. 20 கலர் வந்துரும் பேண்ட். இப்ப ஷால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 25 ரூபீஸ் ஷால். 25 ரூபாய்ல ஷால் ஸ்டார்ட் ஆகும். சரிங்க சார். பிரீமியம் குவாலிட்டி வந்து எங்க பிராண்ட்லயே வந்துரும் உங்களுக்கு. ஓ இதுவும் பிராண்ட்லயே பண்றீங்க? ஆமா எங்க பிராண்ட்லயே இப்போ மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வந்து நேமே வந்துரும். எல்டியோட நேம். ஓகேங்க சார். ஓ கட்டுக்கட்டா எடுத்துக்கலாம். 69 ரூபீஸ் பிரீமியம் குவாலிட்டி. சரிங்க சார். பிரீமியம் குவாலிட்டி 69 ரூபீஸ்ல மிக்ஸி ஒரு கலருக்கு 10 பீஸ் வரும். 10 பீஸ் பண்டல் அப்படியே இருக்கும். அப்படியேங்க. நீங்க மிக்சிங் பண்ணி வேணும்னாக்கா அந்த பீஸ் ரேட் எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஓ மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணோம் எடுத்து திருப்பி பேக் பண்ணோம் அப்படின்னும் போது என்ன ஆகும், 69 இருக்கு 79 ஆயிரும். அது நம்ம வேலை அதிகமாகும். ஒருத்தர் உட்கார வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுல வந்து 1-2 பீஸ் போச்சுன்னா எங்க கிளாஸ். அதனால 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துரும். 20 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. சோ அப்படியே எடுத்தா உங்களுக்கு லாபம். ஆமா. நம்ம லோவஸ்ட் மார்ஜின் அவைலபிள்ங்க சார் இருக்குங்க. காட்டன் வந்து 35 ரூபீஸ்ல இருந்து பிரிண்டட் ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து 39 ரூபீஸ் காட்டன் பிரிண்டட். சூப்பர். பிரிண்டட் 39. 39. இது 25 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 25ங்களா? 25ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 69 வரைக்கும் இருக்கு ரேஞ்ச். 69 ஓட முடிஞ்சிருங்க. ஆமா பிரீமியம் குவாலிட்டி இருக்கு.
நான் உங்களுக்கு கம்பெனியும் காட்டிடுறேன், உங்களுக்கு மேனுஃபேக்சர் எங்க நடக்குது என்னன்ட்டு. அப்பதான் உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க நான் தான் மேனுஃபேக்சர் கடையில வீடியோ எடுத்துருவாங்க. நீங்க இதெல்லாமே யூனிட் இருக்காது, எங்களுக்கு யூனிட்டே காமிச்சிடும், ஃபேப்ரிக் காமிச்சிடும் உங்களுக்கு. நீங்க எல்லாமே இந்த 9 அவுட்லெட் இருக்கு, அது எல்லாமே ஒரு வாட்டி எடுத்துங்க. ஏன்னா உங்களோட வியூவர்ஸ் வந்து உங்களை நம்பி வராங்க. ஆனா என்ன நம்பி யாரும் வர மாட்டாங்க, நான் யாருன்னு யாருக்குமே தெரியும். ஏன்னா உங்களோட சேனல் போன் பண்ணி சொல்லிருக்காங்க சார், அக்கா நான் உங்களை நம்பிதான் அந்த கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்றவங்க. ஏன்னா அது உங்களை நம்பிதான் வருவாங்க, அங்க சேனல்ல போடுறாங்க, நல்ல வீடியோ தான் போட்டிருப்பாங்க, இந்த அக்கா அங்க போயிருப்பாங்க, அந்த கான்செப்ட் இருக்கு, நம்ம போக தேவையில்லைன்னு. கண்டிப்பா நாளைக்கு ஏதோ ஒன்று ஆயிருவாது. கண்டிப்பாங்க. இன்னும் இவங்களோட இந்த 9 கடையும் நம்ம காட்டுறோம், வாங்க பாக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட 9 ஷாப்பு. உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு வகையான கலெக்ஷன்ஸ் அடுக்கியிருக்காங்க. ஸோ லெகின், ஜெகின்ஸ், உங்களுக்கு ஷிம்மர், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பர்னு சொல்லிட்டு எல்லாமே அடுக்கியிருக்காங்க. எல்லா பண்டலாக போயிட்டுருக்கு. நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி உங்களோட கலெக்ஷன்ஸை பார்த்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ரூம்லேயும் உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்கிறத நான் காட்டுறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே முழுக்க இவங்களோட ஹோல்சேல் ஷாப் தான். ஓன் மேனுஃபேக்சர்ஸ், கிளாத்தில் இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இவங்களே தயாரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு சொல்லியிருக்காங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹோல்சேலாக எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக விசிட் பண்ணுங்க. நீங்கள் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். நம்ம லக்கி ட்ரீம்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் மெட்டீரியலுக்கு நீங்கள் கேரண்டியாகவே சொல்லலாம் கஸ்டமர்ஸ்க்கு. அவ்வளோ கேரண்டியாக கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு லெகின்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அவங்க அடுக்கி வச்சது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே நம்ம லக்கி ட்ரீம்ஸில் வந்து எங்கே தயாராகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறக்காக தான் யூனிட் தான் வந்திருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட யூனிட் தான். உங்களுக்கு கிளாத் வச்சு இங்கே தான் கட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி உங்களுக்கு பேக்கிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் ரெடியாக இருக்கு. சார் இதுதான் நம்ம யூனிட் இல்லைங்களா சார்? இது வந்து எக்ஸ்போர்ட் யூனிட்டுங்க. எக்ஸ்போர்ட் யூனிட். சரி, எக்ஸ்போர்ட்டுக்கு தனியாவே பண்டலா இருக்கு. இதெல்லாம் புது இதெல்லாம் துபாய் போக வேண்டியது, துபாய் ஒமானுக்கு போக வேண்டியதுங்க. ஓகேங்க சார். ஒரு பாக்ஸ்ல வந்து இது வந்து பேண்டிஸ் ஃபுல்லாவே அது அவங்களோட நேம்லயே செஞ்சு கொடுப்போம். ஓ சூப்பர். கஸ்டமர் என்ன கேக்குறாங்க அவங்க நேம்லயே எக்ஸ்போர்ட் போகுது. இதெல்லாம் என்னதுங்க சார்? லெகின்ங்களா? இல்ல இதெல்லாம் வந்து பேண்டிஸ். இதுதான் 68 ரூபீஸ் ஓட லெகின்ஸ். ஓகேங்க சார். ஓகே சொன்னா இல்லையா உங்களுக்கு 50 கலர்ஸ் வருது. இப்போ பேக்கிங் ஸ்டார்ட். ஓகேங்க சார். சோ இதுல ரேர் பாருங்க, ரொம்ப ரேர் கலர்ஸ் கூட அவேலபிள். கலர்ஸ் எல்லாமே 50 பிளஸ் கலர்ஸ் வந்திருக்கு இதுல. ஓகேங்க சார். இதெல்லாம் வந்து ஸ்டிச்சிங் ஆகி வந்திருக்கு. பேக்கிங் போக வேண்டியது, செக்கிங் பண்ணி ஒண்ணா சைஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்க சார். இதெல்லாம் பேக்கிங் போகுதுங்க. இது வந்து பேக்கிங் ஆகி நம்ம கடைக்கு போவோம். பேக்கிங் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமா, இங்க பேக்கிங் பண்றாங்க. ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுப்பாங்க, இவ்வளவு பீஸ் வேணும் இந்த சைஸ்லன்ட்டு. அப்படியே கையோட இங்கேயே பேக் ஆயிடும். பேக் ஆயிடும். சுடு வடை மாதிரி உங்களுக்கு 3 பீஸோட பீஸ் நீங்க பாத்தீங்கல்ல, 3 பீஸ் வரும் இந்த மாதிரி. அது வந்து மாஸ்டர் பேக்கிங். இதுவும் இங்க அவங்களோட பிராண்ட்லயே பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, மொத்தமா அவங்களோட பிராண்ட்லயே போய் இப்போ இன்னைக்கு சாப்பாடு போயிருக்காங்க. சாப்பாடு இது வந்து பேண்டிஸோட ஃபேப்ரிக் எல்லாமே. சோ நம்ம பேண்டிஸும் ரெடி பண்றோம் அப்படிதானே? ஆமா, பேண்டிஸ் நம்ம ஆர்டர் பேஸ் பண்றோம். இப்போ நம்மளும் வந்துருது. இதெல்லாம் வேஸ்ட். எல்லாருமே இப்ப பாருங்க 520 ரூபா ஒரு கிலோ கொடுத்து துணி கொடுத்து நம்ம துணி எடுத்து இவ்வளவு வேஸ்டா வரும். கட்டிங் வேஸ்ட்ங்க. இந்த வேஸ்ட் எடுத்துன்னு போய் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஓட்டை வருது, ஓட்டை வீழுது, பபிள்ஸ் வருதுங்க. இந்த துணியில எடுத்து போய் மிக்ஸ் பண்ணி செய்யறதுதான் செகண்ட்ஸ்ல வரும். நீங்க இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி போனீங்க, 3 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா நெஸ்வார் காலனி, அங்க எல்லாமே செகண்ட்ஸ் சர்ப்ளஸ் பண்ணி தான். ஃப்ரெஷ் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஆனா இதுதான் அதிகமா இருக்கும்.
நீங்க எந்த கடையில பாத்தீங்கன்னா ஓயின் போட்டிருப்போம், ஓயின் போது அந்த ஓய் துணி. இதை கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்க சார்? மிக்சியில போட்டு அரைப்பாங்க, அவரோட கலர் தனியா தான் துணி பண்ணுவாங்க, ரீசைக்ளிங். ஓ ஆமா, நாம இது 520 ரூபா கொடுத்து வாங்கின துணியை நம்ம 28 ரூபா தான் கிலோ வேஸ்ட் கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. வேஸ்ட் எல்லாமே எல்லாருமே என்ன நினைப்பாங்க, வேஸ்டே வராது. பாருங்க இதெல்லாம் லெகின்ஸ் இந்த மாதிரி கட்டிங் வந்துச்சு ஜிஎஸ்எம் பாக்குறதுக்கு. இவ்வளவு பெரிய வேஸ்ட், 1/2 கிலோ வேஸ்ட் ஆச்சுனாக்கா 250 ரூபா லாஸ் நம்மளுக்கு. கண்டிப்பா. இதெல்லாம் துணி பாருங்க, எல்லாம் லெகின்ஸ். இதெல்லாம் லெகின்ஸோட துணி. சாப்பாடு போயிருக்காங்க, சாப்பாடு டைம். ஓகேங்க சார். இது வந்து பேண்டிஸோட துணி எக்ஸ்போர்ட்டுக்கு போறது. எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒரு ஆர்டர் ஃபினிஷ் பண்ணிருக்கோம், 2வது ஆர்டர் வந்திருக்கு. இது எல்லாமே ஆமா ஃபேப்ரிக் எடுத்து டிசைன் பண்ணி இதெல்லாமே நாம டிசைன் ஆமா பேக் பண்ணி அவங்க பேர்ல கொடுப்போம். எப்படி இருக்கு ஃபேப்ரிக்? வி ஸ்டாரோட குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட எல்டில வரும். இதெல்லாம் எல்டியோடது பாக்ஸ் ரெடி ஆகுது. இது லான்ச் நம்ம பிராண்டுங்க. ஆமா நம்ம பிராண்ட் இன்னும் லான்ச் பண்ணல. செமையா இருக்குங்க சார். ஓகே, பாக்கும்போதே செமையா இருக்கு. நீங்க இதுவும் நம்ம லெகின் கிளாத் தானங்க சார்? லெகின்ல ஸ்பெஷல் கிளாத். இது ஃபுல் காட்டன், 100% காட்டன் வரும். ஓகேங்க ஓகேங்க. இதெல்லாமே எல்டியோடது. ஆனா ப்ளைன்ல தான் வரும். அப்படிதான் ப்ளைன் பிரிண்ட் எல்லாமே வருங்க. இதெல்லாம் பாவ வேண்டியதுங்க இது. ஓகே. ஸ்டிச்சிங் இது வந்து பட்டியாலாங்க. எல்லாமே ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு. வந்து இதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா செக் பண்ணி பேக் பண்ணி எடுப்போம். இது கட்டிங் யூனிட்டுங்க. நம்மளோட செகண்ட் யூனிட் இல்லைங்க? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட செகண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட்ங்க. ஆமா. இதுல வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் அங்கேயே இருக்கும். இங்க லெகின்ஸ் ஃபேப்ரிக்ஸ் கட்டிங். ஓகேங்க சார். இதை லே போடுவோம். ஒரு ரோலை எடுத்து வெயிட் போட்டு செக் பண்ணி லே போடுவோம். 1000-1200 பீஸ் ஒரு லெந்த் பாத்துங்க. அட் டைம்ல வந்து 1200 பீஸ் 1200 பீஸ் கட்டலாம் உங்களுக்கு அட் டைம்ல வந்து. ஏன்னா அங்கே இங்க வரைக்கும் 7 பீஸ் இருப்போம். சரிங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து இப்போ காட்டன்ல சொன்ன 50 கலர் இருக்கு. அதுல வந்து இப்போ கட்டிங் நடக்குது. உங்களுக்கு எல்லாம் லைட் கலர்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஓகேங்க. இது வந்து லெகின்ஸோட ஃபேப்ரிக் லைக்ரா. இது எல்லாமே. ஆமா. 20 கிலோ ரோல் வரும். ஓகேங்க சார். 20 கிலோ ரோல் வரும். உங்களுக்கு எல்லா கலர்ஸும் இருக்கு. எவ்வளவு கலர்ஸ் இருக்கு? ஓகேங்க. டெய்லி கட்டிங், எவ்ரிடே கட்டிங் நடந்துருக்கு. எல்லா கலர்ஸ் இருக்கு இல்லைங்க சார்? இங்க ரெக்கார்ட் வாரீங்க லே போட்டுருக்கு. ஓகேங்க. டீ குடிக்க போயிருப்பாங்க, லீவ் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் லே போட்டு ஃபுல்லா லே போட்டு. சரிங்க சார். ஒரு கொஞ்சம் அடாஸ் வந்தா கூட பார்த்து செக் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி வந்ததெல்லாம் எதுவுமே எடுக்க அத கழிச்சிட்டு தான் போடுவீங்க. இங்க இந்த எல்லாமே செக் பண்ணி இது ஒரு லேல வந்து உங்களுக்கு 1200 பீஸ் கிட்ட வந்துரும். ஒரே டைம்ல 1200 பீஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி போய் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு ஒன்று கட் பண்ணிடுவோம். நம்ம போட்டு நைட் போட்டு வச்சு காலைல ரிலாக்ஸ் பண்ணி தான் காலைல வெட்டுவோம். ஏன்னா ஷிங்கேஜ் எதனா இருந்தா கூட இதுலயே. ஓகே. ஏன்னா நீங்க பீஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க ஷிங்கேஜ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும் கஸ்டமருக்கு. அதனால தான் நம்ம இவ்வளவு கேரண்டி கொடுக்கணும்னா இங்கே இது எல்லாமே பார்த்துட்டு தான் கொடுத்துருவோம். இது 2 கலர் போட்டுருக்கேன். இன்னும் கலர் இது மேல போட வேண்டியது. ஓகேங்க சார். இதுல நிறைய போட்டு ஒரே இதுல 1200 பீஸ் வரும். 10 கலர் போடுவோம். 1200 பீஸ் வரும். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாமே வேஸ்ட். எலாஸ்டிக் கூட உங்களுக்கு புது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, எலாஸ்டிக் பாக்ஸ் இந்த பக்கம். ஓகேங்க. எல்லாமே ஃப்ரெஷ் தான். நம்மளுக்கு என்ன எல்லாமே A to Z நம்மகிட்டயே அவேலபிள். ஓகேங்க சார். வேண்டியது. ஓகேங்க. இதெல்லாம் கட்டிங் ஆயிருக்கு. காட்டன் தான் கட்டிங் ஆகி டேபிள் மேல வச்சு வந்து. இது என்னதுங்க சார்? ஓ ரட்டைய மடிச்சு போட்டுருக்காங்க, சீலா போட்டுருக்காங்க. அது ரட்டை தான் இருக்கு. ஓகேங்க. அது வந்து லைக்ரா, இது வந்து காட்டன். ஓ காட்டன். ரெண்டுமே ரெண்டு வித்தியாசம் வரும். ஓகே ஓகே. ஆமா மெஷர்மென்ட் பேட்டர்ன்ஸ். இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க கம்பெனி இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் யாரும் காமிக்க மாட்டாங்க. இங்க வந்து இதுதான் மேனுஃபேக்சரிங் தான். ஸ்டிச்சிங் வந்து எல்லாம் வெளியே போயிடும். ஓகேங்க சார். ஏன் ஸ்டிச்சிங் வெளியே போகுதுனாக்கா எங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியாது, பாக்குறதுக்கு முடியாது. ஏதோ ஒண்ணேது ஆமா 10-15 இடத்துல இருக்கு. அவங்க இதெல்லாமே காட்டன். உங்களுக்கு லைக்ரால வர்ற கலர்ஸ் அதுமே நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு. அது அவங்களுக்கு என்ன அவங்க பொறுப்பா எடுத்து வந்து செய்வாங்க. கண்டிப்பாங்க. எந்த வேஸ்டேஜ் வந்தா கூட எடுக்கிறது. இதுக்கு மேலே பேக்கிங் இருக்கு. ஓ மேலே இருக்கு பேக்கிங். கீழ இருக்குதெல்லாம் சார். இது வந்து இதெல்லாம் கட்டிங் பேண்டிஸ் கட்டிங்கா இருக்கு. ஸ்டிச்சிங் போக வேண்டியது இதெல்லாம். பேண்டிஸ் இதெல்லாம். ஆமா பேண்டிஸ். ஓகே. காட்டன்ல வந்து உங்களுக்கு இவ்ளோ கலர்ஸ் வரும். காட்டன்ல யாரும் இவ்ளோ கலர் செஞ்சது இல்ல. லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 30 கலர்ஸ் மட்டும் தான் செஞ்சோம். இப்போ வந்து ஃபுல்லாவே செய்றோம். ஓகே கலர்ஸ். ஆமா ஃபுல்லா கலர்ஸ். காட்டன்லயே இவ்ளோ கலர்ஸ் மெயின்டைன் பண்றோம். 62ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 70 மோஸ்ட் எல்லா கலருமே இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. எல்லாமே 50 கலர்ஸ் கிட்ட வந்துரும். எல்லா கலர்ஸும் வந்துரும். ஓகே. மேல இருக்கு பேக்கிங். சரிங்க. இப்போ நீங்க அங்கன்னு பாத்தீங்க, இங்க இடத்துல பார்த்தோம்.
இங்க அதெல்லாமே பேக்கா நம்ம அவுட்லெட்டுக்கு போயிடுச்சு, காதர்பேட்டுக்கு போயிடுச்சு. செக்கிங் பேக்க செக்கிங் ஆகும், செக்கிங் அப்புறம் பேக்கிங் ஆகும். ஒரு கலர் ஒரு சைஸ் வித்தியாசமா கலர்ஸ் தாங்க சார் பயங்கரமா இருக்கு. கலர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரம்ஜான் சீசன், இப்போ இந்த சீசன்ல என்ன ஆகும், இங்க என்ன ரெடி ஆகுதோ டக்கு அங்கே எடுத்துன்னு போயிடும் சேல்ஸ். ஓகேங்க, சேல்ஸுக்கு போயிடும். இப்போ எல்லாம் நம்மளோட ஆர்டர் மட்டும் தான் செய்வோம். வெளியே ஆர்டரோட நம்ம ஆர்டர் தான் அதிகமாக செய்வோம். நிறைய செய்வீங்க. இதெல்லாம் செக்கிங் பண்ணி மடிச்சு வச்சிருக்கு. இதுக்கப்புறமா கவர்ல போட்டுருவோம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செக் பண்ணிடுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் மடிச்சு வைப்போம். மடிச்சதுக்கப்புறம் பேக்கிங்ல போடுவோம். பேக்கிங் போடுறதும் கவர்ல ஆயிரும். உங்களுக்கு சிங்கிள் பீஸ் 3 இடம் 4 இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பேக்கிங்கை வந்து செக் பண்ணி அனுப்புவோம். அதனால தான் அவ்வளோ கேரண்டியா கொடுக்குறோம் உங்களுக்கு. குவாலிட்டியில வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்றது இல்லை. ஏன்னா இங்க இதெல்லாம் பேக்கப் போயிடுச்சுங்க. இது ஃபுல்லா இங்க நிக்கிறதுக்கு இடம் இருக்காது, அவ்வளோ பீசஸ் இருக்கு.